வாடகை 4000, கரண்ட் பில்லு 450, முறைவாசல் 100, தண்ணிக்கு 250. என்னங்க தண்ணிக்கு 250 ரூபா போட்டிருக்கிய? வழக்கமா 100 ரூபா தானே போடுவிய? 2 வாரத்துக்கு முன்னால உங்க ஊர்க்காரங்களாம் வந்து தங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க குடிச்சிட்டு போன தண்ணிக்கெல்லாம் சேர்த்து தான் கரண்ட் பில் போட்டிருக்கு. கடையில போய் தண்ணி வாங்கியிருந்தா கூட இவ்வளவு செலவு வந்திருக்காது. நாங்கன்னா கரெக்டா எண்ணி வச்சிருக்கோம்ல. இருந்தா ராசா, மாசம் ஆனா டான்னு வாடகை கொடுத்துட்ற. கல்யாணத்துக்காக இவ்வளவு பெரிய வீடு எடுத்து போட்டிருக்க. ஆனா அவன் குணத்துக்கும் நிறத்துக்கும் நல்ல பொண்ணா சிக்க மாட்டேங்குது. ஐயா, குணத்தை சொன்னபடி நிறுத்தக்கூடாதா? நிறத்தை சொல்லி வவுத்துல புளிய கரைக்கிறீங்களே. வருத்தப்படாதப்பா, உனக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பொண்ணா கிடைக்கும். நல்ல பொழுது உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. மச்சான் வீடு வந்துருச்சு. நிறுத்துப்பா. மாமா வர வெளியவே நிக்கிறாரு. வாங்க மாமா வீடு வந்துச்சு பாருங்க. சீக்கிரம் இறங்க. வாங்க பசங்களா, கீழ இறங்க. சீக்கிரம் ஜாக்கிரதை. யோ, என்ன இது? ஒரு ஊரே வேலைல இருந்து இறங்கிட்டு இருக்கு. போங்க சீக்கிரம் போங்க. ஆத்தாடி, இவங்க உறவு வேணாம் தானே நான் சென்னைக்கு ஓடியாந்தேன். இந்த மாசம் வாடகை பில்லை விட கரண்ட் பில் சார்ஜ்ல அதிகமா வரப்போகுது. ஏய் மாப்பிள்ளையா, வாடா. எப்படிடா இருக்கீங்க? என்ன மச்சான், நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. நீ நல்லா இருக்க ராசா? என்ன இப்படி சும்மா இழைச்சு போயிட்ட? நல்லா இருக்கியானா? இன்ன வரைக்கும் நல்லா தெரிந்தேன். இனிமேல என்ன ஆகும்? ஆமா, ஒரு போன் பண்ணாம எதுக்கு வந்தீங்க? அட போடா தம்பி, இப்ப இருக்க போன் கம்பெனி எல்லாம் சுத்த மோசம்டா. எப்ப போன் பண்ணாலும் வைப்பு தொகை இல்லங்கறான், டாப் அப் பண்ணுங்கறான், ரீசார்ஜ் பண்ணுங்கறான். அதான் எந்த தொல்லை வேண்டாம்னு எல்லாரும் நேர்லயே கிளம்பி வந்துட்டோம். ஏக்கா, ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி போன் பண்றத விட்டுவிட்டு 500 கிலோமீட்டர் வரணுமா? மச்சான், நாங்கெல்லாம் உங்க கல்யாணத்துக்காண்டி பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் மச்சான். நீங்கன்னா எனக்கு பொண்ணு பாக்குறோம்னு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஏமா, ராசா தங்கமான பையன், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைங்க. ராசா, வந்திருக்கவங்கள உள்ள கூட்டு வச்சு பேசுப்பா. சென்னையில ஹவுஸ் ஓனர் எல்லாம் மோசம்னாங்க. இவர் ரொம்ப தங்கமானவரா இருக்காரு. அந்த ஆளு போடுற பிள்ளை எனக்கு தானே தெரியும். இப்ப வந்துட்டீல்ல, கக்கூஸ் பிள்ளை என்ன போட போறானா? வாங்க. ஏ தங்கச்சி, இப்பவாச்சும் உண்மையை சொல்லு, எதுக்காக நீங்க வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல, பசங்களுக்கு எல்லாம் காப்பரிச்சலைவா, இவங்களை உங்க வீட்டுல விட்டுட்டு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போலான்னு நாங்க வந்திருக்கோம். தம்பி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு, நல்ல பொண்ணா பார்த்து நாங்க உனக்கு கட்டி வைக்கிறோம். கப்படாத தம்பி. மாப்பிள, ஏன் தயங்குறீங்க? சும்மா கூச்சப்படாம சொல்லுங்க. மச்சே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அக்கா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். டேய் தம்பி, எதுக்குடா இப்ப கையெடுத்து கும்பிடுற? அக்கா, எனக்கு நல்ல பொண்ணா பாருங்க. ஆனா உங்களை மாதிரி பொண்ணா எனக்கு பாத்துறாதீங்க. என்னடா தம்பி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? சும்மா வளவளன்னு பேசாதீங்க. தம்பி கிட்ட எவ்வளவு வேணும்னு கேளுங்க. ஆமால தம்பி, 10 நாளைக்கு 10 பேருக்கு 10,000 ரூபாய் பத்துமா பத்தாதா? விடுகதை போடுறாப்லயே கேக்குறாளே, சின்ன பிள்ளைய தானே. 10 நாளைக்கு என்ன 10,000 ரூபாய் பத்தாதா? எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம். அக்கா, விலைவாசினா தாறுமாறா ஏறி இருக்கு. 1 கிலோ வெங்காயம் 60 ரூபா. அப்பனா 20,000 போதுக்கா. சரி, நீ சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வா, நாங்க இப்பவே கிளம்புறோம். எது, நான் போய் எடுத்துட்டு வருவா? மச்சான், உங்களுக்கு தானே பொண்ணு வாங்க போறோம். 4 இடத்துல தேடி பார்த்தா தானே மாப்பிள நல்ல பொண்ணா கிடைக்கும். ஆமா, அதுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும்ல மச்சான். யோசிக்காம எடுத்துட்டு வாங்க மச்சான். என்னது மாப்பிள, ரொம்ப யோசிக்கிறீங்க. போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. என்ன பாக்குறீங்க? நல்ல பொண்ணா பாக்கணும்ல, போய் எடுத்துட்டு வாங்க மச்சான். இதுனா என் நேரம். ஏதோ குடுத்து வச்சிருந்த மாதிரி குடும்பத்தோட வந்து கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. நான் வேற இந்த விஷயம் தெரியாம எனக்குதான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு 10,000 ரூபாய் ஏத்தி விட்டேன். இங்க பாரு பசங்களா, மாமாக்கு பொண்ணு பார்க்க போறோம். அம்மா வர வரைக்கும் பத்திரமா இருக்கணும், சரியா? பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்றாங்க. பொண்ணு இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசு கொடுப்போம். நைட்டு கஷ்டப்பட்ட காசு. இந்தாக்கா. ரொம்ப நல்லதுடா. பசங்க எல்லாம் பத்திரமா பாத்துக்க. என்னக்கா, பிள்ளைகள் நான் பத்திரமா பாத்துக்க மாட்டேனா? செலவு காசு அதான் நீ இருக்கல. ஆமா, நீங்க என்ன டிபன் ஷாப்லயே போய் டிபன் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ, பரவாயில்ல தம்பி, உனக்கு எதுக்கு சிரமம்? நாங்க வெளியிலே போய் சாப்பிட்டுக்கிறோம். வெளியில சாப்பிடறதுக்கு பணத்தை மட்டும் கையிலே கொடுத்துரு. ஒரு காசை விட்டுறாதீங்க, நம்மட்டையும் பறிச்சுட்டு போயிருங்க. இந்தாக்கா. சரி தம்பி, வரட்டுமா? பசங்களா பாய். தம்பி மன்மதராசா, சீக்கிரமா போன எடுங்க ராசா. மன்மதராசா, போன எடு. மன்மதராசாவை பாருங்கடா. கால் மிஸ் ஆனா காசு உனக்குதே ராசா லாஸ். வெரசா, போன எடு ராசா. ஹலோ, நான் தான் மன்மதராசா ஸ்பீக்கிங். நாங்க பேச்சுலர்ஸ்லாம் ஃபேமிலி மேன் ஆக்குற திருமண தகவல் மையத்துல இருந்து பேசுறோம் சார். ஓ, புரோக்கரா? நீங்க அனுப்பிச்ச போட்டோல சூப்பரா இருந்துச்சியா. நமிதா, திரிஷா, நயன்த்ரா மாதிரி. சாரி சார், அது சினிமா டைரி. என்னது? அட்ரஸ் மாதிரி வந்துருச்சு. அட்ரஸ் மாறி வந்துருச்சா? யோ, நான் நயன்த்ராவோட போய் சுவிட்சர்லாந்துல 2 பாடிட்டு வந்துட்டேயா. சார், அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு
ஆயிடுச்சு சார். அதுக்கு பிக்ஸ் ஆனே பக்கத்துல இருக்குல அத பிக்ஸ் பண்ணு. அது தமனா சார். எவ்வளவு இருக்கட்டும் நமக்கு என்னையா? யோ மன்மத ராசா, எஸ் ஸ்பீக்கிங். போய் பால் எடுத்துட்டு வா. டேய் போன்ல ஆள் இருக்கு, பைய போய் பால் எடுத்துட்டு வாயா. பேசாதீடா. இப்பதான் உன்னை பத்தி கேட்டேன். என்னன்னு? கிரவுண்ட்ல பால் பொறுக்கி போடுறதா அவன் வேலையாம. பொறுக்கிக்கலாம் பொண்ணு பார்க்க முடியாது. யோ நான் பந்து பொறுக்கி போடுறையா, நான் பொறுக்கி போயலையா, ரொம்ப நல்லவையா, நான் ரொம்ப மதியாரியா. யோ சே அவசரத்துக்கு பிறந்தவையா, போன வச்சுட்டேன். போய் பால் எடுத்துட்டு வா, உன் ஆட்டத்துல சேர்த்துக்கிறோம். கட் பண்ற விஷயத்த கத்தி சொல்றா, நல்ல விஷயத்த பைய சொல்லு. தமனாதே இல்லைன்னு ஆயிப்போச்சு. உங்களோட மல்லு கட்டுறதுக்காச்சும் நான் ரெடி ஆகுறேன். என்ன ஒரு சும்மா மூணாட்டி கிராஸ் ஆகுது? பால் எடுக்கிற எனக்கு பாலை ஊத்திடுவாங்க போல இருக்கு. எதுக்குங்கிட்டு கிராஸ் ஆகுறாங்கன்னு பாத்துக்குருவோம். இவங்க வந்து ஆட்டையில இறங்கிட்டாங்களா? இவங்களோட நம்ம விளையாட முடியாது. ஓப்பனிங்லயே நம்மளுக்கு எண்டு கார்டு போட்டுருவாங்க. டேய் இந்தாங்கடா பந்து, நீங்களே விளையாடுங்க, நான் எஸ்கே. எத்தனை வாட்டி தாடா அந்த வீடியோ கேமே விளையாடுறது? மாமா மெட்ராஸை சுத்தி காட்ட கூட்டு போவான்னு பார்த்தா எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறாடா. ஆமாடா. கூட்டிட்டு போனா போச்சு, டிஃபன் சாப்பிடணும்ல. மாமா போய் கடையில உங்களுக்கு இட்லி மாவு வாங்கி இட்லி சுட்டு போட போறேன். இன்னைக்கும் அந்த புளிச்ச மாவு இட்லியே தானா? மாமா எங்களுக்கு டிஃபனே வேண்டாம் மாமா. அப்படின்னா பேசக்கூடாது. காலையில சாப்பிடலைன்னா அல்சர் வரும். தேவையில்லை மாமா, நீங்க சுடுற கல் இட்லியை சாப்பிடுறதுக்கு பதிலா எங்களுக்கு அல்சர் வந்தாலும் பரவாயில்ல. இப்படின்னா பேசுனா நீங்க எல்லாரும் சாப்பிடாம பட்னியா கிடக்க வேண்டியதுதான். நாங்க ஏன் பட்னியா கிடக்கணும்? கொஞ்சம் போறே, வெயிட் அண்ட் see. என்னது வெயிட் அண்ட் சீயா? சார் சார் ஹோட்டல் சரவணபவன்ல இருந்து பார்சல் கொண்டு வந்திருக்கேன் சார். ஹோட்டல் பார்சல் இங்க கொடு, பில் அங்க கொடு. இந்தாங்க சார். 8 இட்லி 8 தோசை 850 ரூபா சார். அட பாவியலா, இது எனக்கு ஒரு மாச சாப்பாடு செலவியா? இத நான் இப்படினாவா கொடுக்கணும்? சரி இந்தா புடி. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. டேய் ஆளுக்கு நான் பிரிச்சு சாப்பிடுங்கடா. இது எனக்கு மட்டும். எது உனக்கு மட்டுமா? அப்ப மத்தவங்களுக்கு? சார் நான் பீஸா கார்ல இருந்து வரேன் சார். என்னது பீஸாவா? அப்படின்னா அது ஒரு ஃபுட் ஐட்டம் மாமா. டேய் நீ பெரிய பிஸ்தாவாடா. இத்தனை வருஷமா நான் மெட்ராஸுக்குள்ள இருக்கேன், இதைனா நான் பார்த்ததே இல்லடா. நீ ஒரு மக்கு மாமா, உனக்கு எதுவுமே தெரியல. தேங்க்யூ சார். மெட்ராஸ்ல பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டா தானே உங்களுக்கு பெருமையா இருக்கும். சாப்பிடுறதுல உங்களுக்கு பெருமை பீத்திக்கிறங்க. ஏண்டா எல்லாரும் சாப்பிட ஆர்டர் பண்ணிட்டா நீ எதுவும் ஆர்டர் பண்ணிக்கலையா? ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது மாமா. அதுக்கு கம் ஆன். யார் போன் பண்ணாங்க ஆப்பஞ்சுட்டு போட சொல்லி? ஏ பாட்டி, உனக்கு போன் பண்ணா வீட்டுக்கு போய் நீ ஆப்பஞ்சுட்டு போடுவியா? ஆமா, தொழில் போட்டு வேறாண்டிய. இப்ப இப்படித்தான் பண்ண வேண்டியதா இருக்குது. வயசான காலத்துல உனக்கெல்லாம் தொழில் போட்டியா? ஏன் பாட்டி இப்படின்னா காலாலத்துல போய் அடுப்ப பத்த வை, இல்லைன்னா அந்த பக்கி பயவலையே இடுப்பு உடைச்சு ரெடி, போடு. 1/2 மணி நேரத்துல ஆப்பஞ்சுட்டு போடுறேன். சாப்பிடறதுக்கு ரெடியா இருங்க. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கடா? எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீல்ல, இந்த மாமனுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தோண்டுச்சாடா? மாமா நாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸ்பெஷலாவா? என் ராஜாத்தி என்ன ஸ்பெஷலு? സാറേ സാർക്ക് ബന്നും ചായയും കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. டேய் பசங்களா, இந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? எதை செஞ்சாலும் பொறுமையா செய்யணும், எதை பேசினாலும் யோசிச்சு பேசணும். என்னங்க மாமா புதுசு புதுசா கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க? மாமா யோசிச்சு பேசணும்னா எப்படி மாமா? அப்படி கேளு என் ராசாத்தி. இப்ப என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல வாரியனா 1 2 3ன்னு 10 வரைக்கும் எண்ணிட்டுதே நீங்க சொல்லணும். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி விளையாடுங்க. மாமா அந்த வந்துரு. மாமா பாருடா தேளு. ஏ மாமா பேண்ட்குள்ள தேள் போகுதுடா. ஏய் மாமா என்ன சொல்லிருக்காங்க? உடனே எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஏ ஆமாண்டா. நம்ம எல்லாரும் 1 2 கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். நீங்க என்றத பார்த்தா மாமாட்ட ஏதோ சொல்ல புரியவருக்கு 5 6 7
7. நீ 7 கிடையாது, நீ 8. 8. என்னடா இங்க கன்ஃபியூஷன்? 7 8 கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மாமா. பரவாயில்ல, 1ல இருந்து எழுதுங்கடா. 1 2 3 4 5. ஐயோ ஆத்தா, மாமா மாமா மட்ராஸ் சுத்தி காட்டுங்க மாமா. காது கேட்கலடா. மாமா மாமா எங்க எல்லாத்தையும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கூட்டிட்டு போங்க மாமா. மாமா ஏசி பஸ்ல போலாம் மாமா. ஆமா, ஓசி பஸ்ல கூட்டிட்டு போறதுக்கே இவர் யோசிப்பாரு, இவர் போய் ஏசி பஸ்ல கூட்டிட்டு போவாரா? மேப் சார், மேப் அறியாத திசையெல்லாம் அறிஞ்சிக்கலாம். தெரியாத வாடா என் தங்க மர்மேனே, கால் டாக்ஸிலடா, கால் நடையிலே போவோம் வா. 20 ரூபாயில இந்தியாவையே பார்க்கலாம். இவ்வளவு ஏன் உட்கார்ந்த இடத்துல ஊரையே பார்க்கலாம். ஏங்க என்ன புதுசா சொல்றீங்க? உட்கார்ந்த இடத்துல இருந்து ஊரை எப்படி பாக்குறது? ஆனா எங்க மேப்ல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே மெட்ராஸை சுத்தி பார்க்கலாம் சார். சென்னை மேப் வேணுமா மெட்ராஸ் மேப் வேணுமா சார்? யோ என்னையா புதுசா சொல்ற? ரெண்டுமே ஒண்ணுதாயா? அப்படி இல்ல சார், சென்னை மேப்னா தமிழ்ல இருக்கும், மெட்ராஸ் மேப்னா இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு எது சார் வேணும்? நான் தமிழ், மெட்ராஸ் மேப் வேணா, தமிழ் மேப்பே போதும், உன்னை குடு. இப்ப நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம்டா. இங்கிட்டு போனா தாம்பரம், இங்கிட்டு வந்தோம்னா மாம்பழம். இப்ப எங்க போலாம் சொல்லுங்க? முதல்ல மாம்பழம் போலாம் மாமா. சரி எல்லாரும் மாமா சட்டையை பிடிங்க. குச்சு 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 குச்சு. அங்க பாருடா, சைதாப்பேட்டை கலைஞரின் பொன்விழா வளைவு வந்துருச்சு பாத்தியா? கைய நீட்டாத, வேற ரயில் அடிச்சு போடு. குச்சு குச்சு காமெடி கீமெடி பண்ணலையே. ஒன்லி சீர்விஸ் தே. குச்சு 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 குச்சு. அங்க வர்றா, மாம்பழம் வந்துருச்சு. மார்க்கெட் எவ்வளவு நெரிசலா இருக்கு. அங்காடி தெரு கட்டடம் எவ்வளவு உயரமா இருக்கு பாத்தியா? அங்காடி தெரு பில்டிங் ரொம்ப உயரமா தான் இருக்கு. நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது, உள்ள வாங்க. நம்மளுக்கு லந்த குடுக்குறாங்க. குச்சு 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 குச்சு. இது கோடம் பக்கம் தானே. எப்படி அவளை கரெக்டா சொல்ற? மாமா அங்க பாருங்க மாமா, அஜித் மங்காத்தா விளையாடிட்டு இருக்காரு. மாமா விஜய் வில்லு வண்டியில போறாரு மாமா. டேய் எங்கடா போயிட்டு இருக்காரு? மாமா டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்க மாமா, விஜய் போயிட்டாரு மாமா. சேரா சேரா குச்சு 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 பாரு மாமா இக்மோரே. நல்லா பாத்துக்கறங்க. குச்சு 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 குச்சு. பார்க் வந்துருச்சு. பார்க் வந்துருச்சா? உனக்கு வந்துருச்சு. டேய் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கக்கூஸ் கிடையாதுடா. ஸ்டேஷன்ல இருக்குல, அங்க போயிட்டு வந்துறேன் மாமா. ஸ்டேஷன் பாத்ரூம் பா. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வாடா. பாத்தீங்களாடா, இப்படி ஊரை சுத்தி காட்டுற மாமே யாருக்காச்சும் கிடைப்பானா? யாருக்கும் கிடைக்க கூடாது மாமா. மாமா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. சரி சரி சரி. மாமா டிடிஆர் டிக்கெட் கேக்குறாங்க. எது டிடிஆர் டிக்கெட் கேக்குறாரா? எங்கடா? இதோ வராங்க. ஏய் எல்லாரும் எங்க இருந்து வரீங்க? கிண்டில இருந்து வரேன் சார். எங்க டிக்கெட்ட காமிங்க. டிக்கெட்லாம் எடுக்கல. ட்ரெயின் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? ஓசிலியா ஓடுது? சார் டிக்கெட் தெரியாது சார், எல்லாம் எங்க மாமா தான் சார். 1 2 3 4 மொத்தம் 10 பேரு, ஆளுக்கு 500, 5000 எடுங்க. சார் நாங்க ரயில எல்லாம் போல சார், இங்கனக்குள்ள இருந்துகிட்டு பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுறேன். பேசாதீங்க மாமா, நீங்க தானே எங்க எல்லாத்தையும் ட்ரெயின்ல கூப்பிட்டுன்னு வந்தீங்க. ஏய் பேசாம இரு. வித்தவுட் டிக்கெட்ல பசங்களை கூட்டிட்டு வந்து பிஞ்சு மனசை கெடுக்கிறியா? அதுல பிஞ்சு, அது பெரிய நஞ்சு சார். ஏய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏமாத்த பாக்குறியா? ஒழுங்கா ஃபைனா கட்டு, இல்ல 2 வருஷம் உள்ள தூக்கி போட்டுருவேன். நாங்க சார் நல்ல வேலை எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்ததுனால 5000 ரூபாய். இதே எக்ஸ்பிரஸ் சார் தான் 50000 ரூபாய். இனிமே வித்தவுட்ல போனீங்க சாமி, இனிமேல நான் ரயில்லே ஏற மாட்டேன். யாரு காலையில பெல் அடிக்கிறது? ஒருவேளை காலங்காத்தால இந்த பயவிலைய ஆர்டர் பண்ணிருச்சோளோ பெரிய ஹோட்டல்ல. யாரா இருக்கு? என்னக்கா போகும்போது சேலையோட போனீங்க, சுடிதாரோட வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா தம்பி, போனத்துல சுடிதார் ரொம்ப சீப்பா இருந்தா அதான் ஆளுக்கு 2 எடுத்து மாட்டிக்கிட்டோம். பசங்களா நமக்கு பொண்ணு பக்கத்துனா இது பொண்ணு மாதிரி வந்து நிக்குதுங்க. அது ஒண்ணுதான். என்ன மொட்டைய போட்டு எனக்கு லட்டை குடுக்குறியா? இத பார்த்தா திருப்பதி லட்டு மாதிரி இல்லையே, திருநெல்வேலி அல்வா மாதிரி இல்ல இருக்கு. ஏய் செல்லங்களா, எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்கடா. பிள்ளைகளா பாத்துட்டாரா? அம்மாவை அப்பாவை பார்த்து சந்தோஷத்தை பாரு. என்ன தங்கச்சி, பொண்ணு செட் ஆயிடுச்சு இருக்கு, அதே சீக்கிரமா வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் பாத்துட்டோம்னே, அதான் திரும்பி வந்துட்டோம். என்ன சொல்றா? ஏய் தம்பி என்ன கேக்குற, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அது வந்து தம்பி, ஊரு ஊரா உனக்காக போய் பொண்ணு பார்த்தோமா, ஆனா பார்த்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்குடா. பாக்குற எல்லா பொண்ணுக்குமா குறை இருக்கு? அது இல்லடா தம்பி, முதல்ல கும்பகோணத்துக்கு பொண்ணு பார்க்க போனோமா, அவ குளத்துல முங்கி குளிக்க போனா முழுகாம வந்துட்டா. குளத்துல குளிக்க போன பொண்ணு முழுகாம வந்துட்டாளா? எப்படி? அர்ச்சனை பண்ண பொண்ணு அர்ச்சகர் ஏதோ பண்ணிட்டாராம். நமக்கு ஏண்டா அதெல்லாம், சும்மா இருடா. அப்படியே தஞ்சாவூருக்கு போணும் தம்பி. அந்த பொண்ணு என்னடானா எதுக்கு எடுத்தாலும் தலையை ஆட்டி ஆட்டி பேசுறா. சரியான திமிர் பிடிச்ச பொண்ணு நாங்க வேணான்ட்டோனே. தஞ்சாவூர் பொண்ணு தலையாட்டுறது ஒரு குத்தமா?
இதுக்கா வேணாம்னு சொல்லுவாங்க? மாப்பிள காஞ்சிபுரம் போய் வரராஜ பொண்ண பார்த்தோம். சரி. அவன் என்னன்னா ஒரே பகட்டுக்காரியா, வீட்டுல இருக்கப்பே உடுத்து மாத்துக்கே பட்டுச்சேலையே உடுத்துவாளாம். நீங்க பட்டுச்சேலை எடுத்து கொடுத்தே ஓஞ்சு போவீங்கன்னு சொல்லிட்டேன், வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மச்சானுக்கு எவ்வளவு மிச்சம் பண்ணி இருக்கிய மச்சான். திருத்தணில பொண்ணு பார்த்தோம் மச்சான். பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி. பாவம் அவ அம்மாவுக்கு 2 புருஷன். அவ ஆத்தாளுக்கு தானே 2 புருஷன், அந்த பிள்ளைக்கு இல்லையே. மச்சான் அங்க இருந்து நேரா திருப்பதி வெங்கடேசன் பொண்ண பார்க்க போனோமா, அவன் என்னடானா எதிரில பட்டநாமத்தோட வந்துட்டு இருக்கான். சகுனம் சரியில்லைன்னு எனக்கு திருப்பதியில போய் மொட்டை போட்டு வந்துட்டோம். உனக்கு மொட்டை போட்டிருக்கீங்களா இல்ல எல்லாரும் சேர்ந்து எனக்கு மொட்டை போட்டிருக்கீங்களா? என் தலையில மிளகா அரைக்கிறிய? தம்பி கவலைப்படாதடா, அரப்பரிச்சரியவுல ஆந்திராக்கு போய் அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். ஏ அங்க சிரஞ்சீவி என்ன இருக்காரு, அவரை பார்க்க போலாம்னு நினைக்கிறியா? கேரளால சூப்பர் பொண்ணு ஒண்ணு விட்டா மலேசியாவுல பொண்ணு இருக்குன்னு பிளேட் டிக்கெட் கேப்ப அவருக்கு மான மதியாரியா கிடந்து எந்திரிக்கிடு எந்திரிக்கிடு எந்திரிச்சு போகடி. கோவப்படாதீங்க. என்னடா தம்பி இப்படி கோவப்படுற? உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட காசை வாங்கிட்டு எனக்கு பொண்ணு பார்க்க போனீங்களா இல்ல ஊர் ஊரா கோயிலுக்கு டூர் போனீங்களா? இவங்க என்ன இருந்தா டிஸ்டர்பா இருக்கும்னு என்கிட்ட விட்டு போனீங்க. அவங்க என்னைய படாத பாடுபடுத்திட்டாங்க. இவங்க என்னைய புழல் செய்யலதே வைக்கல. இந்த மாதிரி பிள்ளைகளை பத்துக்கிறதுக்கு காலமுள்ள நான் கன்னிப்பையிலாவே ரெண்டு போறேன். ஏய் என்ன சென்டிமெண்டா? போடா போடா மச்சான். அத்தா நிமில வராத, எட்டி மிதிப்பி போ. எல்லாம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க போறதுக்கு முன்னுக்க ஒரு வார்த்தை உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நாங்க டூருக்கு போறோம், அந்த பிள்ளைகளை நீ பாத்துக்கடானா நான் என்ன பாத்துக்கிறவா மாட்டேன். நீங்க ஊரை சுத்தி பாக்குறதுக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு அந்த புனிதமான விஷயத்தையா யூஸ் பண்ணனு? அது இல்லடா தம்பி. போ 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 ஓ லட்டப்புடி போடா. வந்து சேர்ந்திருக்காங்க வர். மாப்ள வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஏய் நான் வந்து தள்ளுறேன் இரு. யாரு கீழே இறங்கிறாதீங்க, நான் தள்ளுறேன். போ போ. அப்பாடா இன்னமே இவங்க சாவாசமே வேணாப்பா. உனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு உங்க 5 அண்ணங்களும் ஐயோ தங்கச்சி புள்ள அக்கா பிள்ளையவே தாங்க முடியல, இதுல அண்ணன் விட்டு பிள்ளைகளா? நான் வீட்டை காலி பிடிக்கிறேங்க.